Greetings all. Welcome to Little Plants channel. வணக்கம். நான் உங்கள் friend நிவேதிதா. Let us discuss in Tamil CBSE board NCERT Hindi subject class 3 lesson 5 பஹாதுர் பித்தோ. பஹாதுர் அப்படின்னா brave. ஒரு பிரேவான பித்தோ. இந்த கதையோடைய பேர் வந்து பஹாதுர் பித்தோ. பித்தோ அப்படின்னா வந்து ஒரு லேடியோடைய பேர். இந்த லெசனோடைய ஃபாதர் வந்து இங்க கொடுத்திருக்காங்க, பஞ்சாபி லோக்தா. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஏகி கிசான் தா, ஒரு விவசாயி இருந்தாரு. கிசான் அப்படின்னா ஃபார்மர். ஒரு ஃபார்மர் இருந்தாரு. உஸ்கி பிவி கா நாம் தா பித்தோ. உஸ்கி பிவி அப்படின்னா வந்து ஒய்ஃப். அவருடைய ஒய்ஃபுடைய பேர் வந்து பித்தோ. ஏக் தின் கிசான் நே பித்தோ சே கஹா. தின் அப்படின்னா டே. ஒரு டே வந்து கிசான் வந்து பித்தோ கிட்ட சொன்னாங்க. கஹானா சே, பித்தோ கிட்ட சொல்றாங்க. சுவஹ் ஜப் மைன் கேத் மேன் ஹல் சலா ரஹா தா तो एक शेर ने आकर कहा, किसान किसान अपना बैल मुझे दे दे वरना मैं तुझे खा जाऊंगा. சுவஹ் அப்படின்னா மார்னிங், கேத் அப்படின்னா ஃபார்ம், அண்ட் ஹல்னா ஏர், ஆக்கர் அப்படின்னா ஆஃப்டர் கம்மிங், பைல் அப்படின்னா வந்து புல், வர்ணா அப்படின்னா எல்ஸ், ஜாவங்க அப்படின்னா போறது. ஒரு நாள் வந்து பித்தோ கிட்ட வந்து அந்த ஃபார்மர் சொல்றாரு, இன்னைக்கு காலையில நான் வந்து எப்ப வந்து காட்டுல வந்து காட்டுக்கு போயிட்டு ஏர் ஓட்டிட்டு இருந்தனோ அப்ப வந்து ஒரு சிங்கம், ஷேர்னா சிங்கம், ஒரு சிங்கம் வந்துட்டு சொல்லுது என்கிட்ட சொல்லுச்சு, கிசான் கிசான் ஃபார்மர் உங்களுடைய பைல் புல் இருக்கு இல்லையா, அந்த புல் வந்து எங்க கிட்ட தந்துரு, எல்ஸ் வர்ணா எல்ஸ் இல்லனா நான் வந்து உன்னை சாப்பிட்டுடுவேன். பித்தோ ने उसे पूछा, பித்தோ பூச்சா அப்படின்னா ஆஸ்க், பித்தோ அதுக்கு ஆஸ்க் பண்றாங்க. तूने क्या जवाब दिया, ஜவாப்னா ஆன்சர். அவங்க சொல்றாங்க, நீங்க அதுக்கு என்ன ஆன்சர் சொன்னீங்க அப்படின்னு பித்தோ கேக்குறாங்க. किसान ने कहा, किसान சொல்றாங்க, मैंने कहा तू यहीं रुक, मैं घर जाकर अपनी गाय ले आता हूँ. ஜாக்கர் அப்படின்னா ஆஃப்டர் கோயிங், காய்னா வந்து பசுமாடு. நான் சொன்னேன், அந்த கிசான் வந்து அந்த ஃபார்மர் வந்து அந்த பித்தோ கிட்ட சொல்றாங்க, நான் சொன்னேன் இங்கே இருங்க, நான் என் வீட்டுக்கு போயிட்டு என்னுடைய பசுமாட்டை உங்களுக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். அகர் தூ பைல் கா லேகா तो हम लोग बुकोन मर जाओगे. அகர் அப்படின்னா இஃப், புக்கோங் அப்படின்னா ஹங்கிரி, மர்னா மர் ஜாவுங்கன்னா டெட் ஆயிடுறது. இஃப் நான் வந்து உங்ககிட்ட பைல் அதாவது காளை மாட்டை கொடுத்துட்டேன்னா, அந்த புல்லை கொடுத்துட்டேன்னா நான் வந்து நாங்க வந்து பசியிலேயே இருந்து இறந்து போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்றாங்க. यह सुनकर बित्तो का बहुत गुस्सा आया. இது கேட்டுட்டு இருந்த அந்த பித்தோ வந்து கோவம் வந்துருச்சு. குஸ்ஸா அப்படின்னா வந்து ஆங்கர், கோவம் வந்துருச்சு. சுன்கர் அப்படின்னா லிசன். उसने किसान को फटकारा, घर की गाय शेर को खिलाते तुझे शामी नहीं आती. फटकारा அப்படின்னா திட்டுறது. அவங்க வந்து கிசானை திட்டிட்டு இருக்காங்க. என்னன்னு திட்டுறாங்கன்னா, கர் கி காய், வீட்டோடைய பசுமாட்டை நீங்க ஷேர் கிட்ட கொடுக்குறீங்க. கிலாத்தே அப்படின்னா ஃபீடிங், நீங்க வந்து ஷேர்க்கு நீங்க வந்து ஃபீட் பண்றீங்க. ஷாமினா ஷேம், நஹி ஆத்தி, நீங்க வந்து அப்படி தரீங்கன்னா உங்களுக்கு ஷேமா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அகர் காய் சலி கயி तो घर में न दूध न लस्सी. इफ अगरனா if பசுமாட்டை நீங்க வந்து பசுமாடு நம்ம வீட்ல இருந்து போயிடுச்சுன்னா நம்ம வீட்ல வந்து தூத் மீன்ஸ் மில்க், லஸ்ஸினா கர்டு, நம்ம வீட்ல தூத் மில்க்கும் இருக்காது லஸ்ஸியும் இருக்காது. பச்சே ரொட்டி கிஸ் சீஸ் கே சாத் காயேங்கே. ரொட்டி கிஸ்னா எது, சீஸ்னா திங், பச்சேனா சில்ட்ரன்,
பச்சை சில்ட்ரன் வந்து எந்த குழந்தைங்க வந்து எதை தொட்டு ரொட்டிக்கு எதை தொட்டு சாப்பிடுவாங்க. பித்தோ கோ ஏக் தர்கிப் சுஜி. பித்தோக்கு வந்து ஒரு ஐடியா வந்துச்சு. தர்கிப்னா ஒரு ஐடியா, ஏக் ஐடியா ஒரு ஐடியா வந்தது. பித்தோக்கு வந்து ஒரு ஐடியா வந்தது. உஸ்னே கஹா, அவங்க சொன்னாங்க, तुम फायरन खेत में जाकर शेर से कहो कि मेरी बितो हमारी खाने के लिए एक घोड़ा लेकर आ रही है. அந்த பித்தோ சொல்றாங்க, நீங்க உடனே ஃபயர்னா உடனே இமீடியட்லி நீங்க வந்து ஃபார்முக்கு போயிட்டு ஷேர் கிட்ட வந்து சொல்லுங்க, என்னுடைய பித்தோ வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு கோடா அப்படின்னா ஹார்ஸ், உங்களுக்கு ஒரு ஹார்ஸ் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுங்க. किसान डरता डरता शेर के पास गया. उसने कहा, शेर राजा, हमारी गाय तो बड़ी मरियल है. அந்த கிசான் வந்து டர்த்தான ஃபியர், அந்த கிசான் வந்து பயந்து சிங்கத்துக்கிட்ட போயிட்டு, பாஸ்னா நியர், சிங்கத்துக்கு பக்கத்துல போயிட்டு அவர் சொல்றாரு, சிங்கம் ராஜா, ஹமாரி எங்களுடைய பசுமாடு வந்து ரொம்பவே வீக்கா இருக்கு, அதனால உஸ்ஸே தும்ஹாரி கியா பனேகா, அது எப்படி உங்களுக்கு பத்தும் அப்படின்னு கேக்குறாங்க. மேரி பிவி அபி தும்ஹாரே லியே ஏக் மோட்டா தாசா கோடா லேக்கர் ஆ ரஹி ஹை. மோட்டா தாசானா ஒரு ஒரு நல்லா ஃபேட்டா இருக்கிற ஒரு ஹார்ஸ், லேக்கர்னா வித். நவ் இப்ப அவர் சொன்னாரு, என்னுடைய ஒய்ஃப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேட்டா இருக்கிற ஒரு ஹார்ஸ வந்து எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. बित्तो ने सिर पर एक बड़ा सा पकड़ बांधा और हाथ में दराती लेकर घोड़े पर सवार हो गई. பகட் அப்படின்னா தர்பான், துணி தலையில கட்டுறது, தர்பான் கட்டுவாங்க இல்லையா அது. பாதா அப்படின்னா டை. தராதி அப்படின்னா அருவாள். பித்தோ வந்து ஒரு தலப்பாகையை கட்டிக்கிட்டு வந்து அவங்க கையில வந்து ஒரு அருவாளை எடுத்துக்கிட்டு அந்த ஹார்ஸ் மேல சவாரி செய்யறாங்க. दौड़ाती वह खेत पर पहुंची और जोर से चिल्लाई. पहुंचीना ரீச், அவங்க வந்து ஃபார்ம்ல ரீச் ஆயிட்டு அவங்க ஜோரா கத்துறாங்க. சிலாயினா ஷவுட், ஜோரா கத்துறாங்க. அரே கிசான், ஓ ஃபார்மர், तू तो कहता था कि तूने 4 शेरों का पंख कर रखा है. पंक्ஸ்னா வந்து கட்டி போடுறது, கட்டி மாட்டிக்கிறது, ட்ராப். ஷேரோன்னா லயன்ஸ், எஸ் ஆட் பண்ணோம். கிசான் அவங்க சொல்றாங்க, கிசான் நீ என்கிட்ட சொன்ன நீ 4 சிங்கத்தை வந்து ட்ராப் பண்ணி வச்சிருப்ப அப்படின்னு சொன்ன. யஹின் தோ சிஃபி ஏக் ஹி ஹை, ஆனா இங்க ஒண்ணுதான் இருக்கு. பாக்கி கஹான் கயி, பாக்கி எங்க இருக்கு. फिर वह घोड़े से उतरकर शेर की तरफ बढ़ी और कहने लगी. அவங்க குதிரை விட்டு இறங்கிட்டு அவங்க வந்து சிங்கத்திற்கு சைடு, தரஃப்னா சைடு, சிங்கம் இருக்கிற சைடுக்கு அவங்க போனாங்க. अच्छा कोई बात नहीं, नाश्ते में एक ही शेर काफी है. नाशत அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட், காஃபினா எனஃப். நாஷத் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு ஒரு சிங்கம் போதும் எனஃப் அப்படின்னு சொல்றாங்க. इतना सुना था कि शेर डर के मारे कांपने लगा और भाग खड़ा हुआ. சொன்னா அப்படின்னா லிசன், காப்னே அப்படின்னா நடுங்கிறது, பாகு கடா அப்படின்னா ரன். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த சிங்கம் வந்து பயந்து நடுங்கி அது அந்த பக்கத்துல இருந்து ஓடிடுச்சு. தேக்கர் பித்தோ போலி, இத பார்த்துட்டு பித்தோ சொல்றாங்க, தேக்கா இசே கஹதே ஹை ஹிம்மத், இதுதான் நான் வந்து ஹிம்மத்னு சொன்னேன்.
तुम हो इतने डरपोक हो कि घर की गाय शेर के हवाले रख रहे ये டர்போக் இதுக்கு தான் நீங்க பயந்துக்கிட்டு வீட்ல இருக்கிற ஒரு பசுமாட்டை நீங்க கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உதர் மாரே புக் புக் के शेर की अंते चटपटा रही थी. அந்த இடத்துல அங்க வந்து ஷேர் வந்து பசிச்சுக்கிட்டு அந்த ஷேருக்கு ரொம்ப பசியா இருந்தது. ஏக் புடியே நே பூச்சானா ஆஸ்க். ஒரு பேடியா அப்படின்னா வந்து ஒரு ஃபாக்ஸ் வந்து கேட்டுச்சு, மகாராஜ் கியா மாம்லா. மகாராஜ் என்ன மேட்டர்? மாம்லானா மேட்டர். மகாராஜ் என்ன மேட்டர்? आप आज बहुत उदास दिखाई दे रहे हैं. அவங்க அந்த ஃபாக்ஸ் கேட்டுச்சு, இன்னைக்கு வந்து ஏன் நீங்க உதாஸ்னா சேட், இன்னைக்கு ஏன் நீங்க சேடா லுக் பண்றீங்க அப்படின்னு கேக்குது. शेर ने कहा. शेर சொல்லுது, कुछ न पूछो, இன்னைக்கு என்கிட்ட எதுவும் கேட்காத. आज मुश्किल से जान बची है. இன்னைக்கு தான் நான் கஷ்டப்பட்டு, முஷிகல்னா ரொம்ப கடினம், கஷ்டப்பட்டு உயிர் பிழைச்சேன். आज एक ऐसी राक्षसी से पाला पड़ गया जो रोज सुबह चारों का नाश करती है. இன்னைக்கு நான் வந்து ஒரு ராட்சசியா பார்த்தேன். அந்த ராட்சசி வந்து ஒரு நாளைக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு 4 சிங்கத்தை சாப்பிடுவாங்களாம். यह सुनकर बुढ़िया बहुत हंसा. இதை கேட்டுட்டு இருந்த அந்த பேடியா வந்து ரொம்பவே சிரிச்சுது. ஹங்சானா சிரிக்கிறது, டு ஸ்மைல். वह झाड़ी में छपकर सारा तमाशा देख रहा था. ஜாடி அப்படின்னா புஷ். இந்த பேடியா வந்து அந்த ஃபாக்ஸ் வந்து ஒரு புஷ்ஷுக்கும் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தது. இந்த டிராமால பார்த்துட்டு இருந்துச்சு. தமாஷா அப்படின்னா டிராமா. இந்த டிராமால அது வந்து பார்த்துட்டு இருந்துச்சு. உஸ்னே கஹா, அது சொல்லுச்சு, போலே பாத்ஷா, நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. வஹ்தோ பிதோத்தி ஜைசே अपने ராட்சசி சமஜ் லியா தா. நீங்க வந்து அந்த பித்தோவை நீங்க ராட்சசின்னு எடுத்துக்கிட்டீங்க, ராட்சசின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. आप इस बार फिर कोशिश करके दिखाई. இந்த தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கோஷிஷ்னா ட்ரை. இந்த தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். अगर बैल आपके हाथ न आए तो मेरे नाम बेडिया नहीं. இப்போ வந்து இஃப் நம்ம கைக்கு காளமாடு வரல அப்படின்னா வந்து என் பேர் வந்து ஃபாக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுது. बहुत कहने सुने पर शेर किसान के खेत में जाने के लिए तैयार हो गया. बहुतனா வெரி, ரொம்ப சொன்னதுக்கு அப்புறம் கேட்டுட்டு அந்த சிங்கம் வந்து கிசானுடைய ஃபார்முக்கு போறதுக்கு தயாராச்சு. लेकिन उसने बेडिये से कहा. ஆனா வந்து சொல்லுச்சு, பேடியா கிட்ட சொல்லுச்சு, ஃபாக்ஸ் கிட்ட சொல்லுச்சு, तुम अपनी पूंछ मेरी पूंछ से बांध लो. பாதுனா கட்டி போடுறாது. பூஞ்ச் அப்படின்னா டெய்ல். உன்னுடைய டெய்லுக்கும் என்னுடைய டெய்லுக்கும் கட்டி போட்டு வை அப்படின்னு சொல்லுது. தீனோன் ஜனே புஞ்ச் பாதுகர் சல் படே. அவங்க 2 பேரும் வாள்ல கட்டி போட்டுக்கிட்டு போனாங்க. उन्हें देखते ही किसान के होश हवास गुम हो गए. அதை பார்த்துட்டு இருந்த அந்த ஃபார்மர் வந்து ஹோஷ் ஹவான்ஸ்னா ரொம்பவே பயந்து போயிட்டாரு. அந்த ஸ்டண்ட், அந்த கிசான் வந்து ரொம்பவே பயந்து போயிட்டாரு. वह डर से तर कांपने लगा. அந்த ஃபார்மர் வந்து நடுங்கிட்டாரு, அந்த பயத்துல நடுங்குறாரு. लेकिन बितो बिल्कुल नहीं घबराई. பயப்படவே இல்லை. அந்த பில்குல்னா முற்றிலும், absolutely. लेकिन ஆனா பித்தோ வந்து முழுமையா பயப்படவே இல்லை. भेड़िए के पास जाकर उसने कहा.
அந்த உல்ஃப் இருக்கிற அந்த சைடுக்கு போயிட்டு அந்த ஃபாக்ஸ் இருக்க சைடுக்கு போயிட்டு क्यों रे बेड़िए तू तो अभी वादा करके गया कि तू अपनी पूंछ से 4 शेर बांध कर लाएगा वादा அப்படின்னா ப்ராமிஸ். அந்த பேடி அந்த வாக்ஸ் இருக்க சைடுக்கு போயிட்டு அங்க அந்த பித்தோ கேட்குறாங்க, என்ன ஃபாக்ஸ் நீங்கள் வந்து நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண, நீ உன் வாலில் வந்து 4 சிங்கத்தை கட்டி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு நீ சொன்ன. லேக்கின் தூ தோ சிஃபி ஏக் ஹி ஷேர் லாயா ஹை, ஆனா நீ வந்து ஒரே ஒரு சிங்கத்தை தான் நீ என்கிட்ட எடுத்துட்டு வந்திருக்க. வஹ்பி மரியல்சா, அதுவும் வந்து ரொம்பவே வீக்கா இருக்கு. பலா இசே காக்கர் மேரி புட் மிட் சக்தி ஹூ, அதை சாப்பிட்டுட்டு என் சக்தி எப்படி என்னுடைய பசி எப்படி அடங்கும். கை இஸ் வகத் யஹி சஹி இத்தனே கஹகர் பித்து ஆகே படி. கை இதெல்லாம் வந்து அந்த சிங்கம் பார்த்துட்டு இருந்துச்சு இல்லையா, இதெல்லாம் வந்து அது கேட்டுட்டு இருந்தது. அப்புறம் அந்த பித்தோ வந்து முன்னாடி போனாங்க. ஷேர் கே ஹோஷ் ஹவாஸ் உட் கயே, அந்த ஷேர் வந்து ரொம்பவே ஸ்டண்ட் ஆயிடுச்சு. உஸ்னே சமஜ் கி புடியா கே உஸ்கே சாத் தோ கோ கியா, அதுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த சிங்கத்துக்கு தெரிஞ்சிருச்சு இந்த புடியாவும் இந்த ஃபாக்ஸும் வந்து இந்த பித்தோவும் வந்து சேர்ந்து பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சிருச்சு. வஹ் பைரன் வஹான் சே பாகா, அதனால இமீடியட்லி அது வந்து அங்கேருந்து ஓடிடுச்சு. பேடியா பஹுத் சிக்கா சிலாயா லேக்கின் ஷேர் நே ஏக் ந சுனி. பேடியா வந்து கத்தி புரிய வைக்குது, ஆனா வந்து ஷேர் வந்து ஒண்ணு கூட கேட்டுக்கல. தேஜி சே பாகு சலா கயா, ஆனா வந்து அது அப்படியே அது செம்ம ஃபாஸ்டா ஓடுது. தேஜினா வந்து ஃபாஸ்ட், ரொம்ப ஃபாஸ்டா ஓடுது. கிசான் और बितो आराम से रहने लगे, ஆனா அதுக்கப்புறம் வந்து கிசானும் பித்தோவும் வந்து ஃபார்மரும் பித்தோவும் வந்து ரொம்பவே வந்து ஓய்வு எடுத்தாங்க, ரொம்பவே நிம்மதியா வாழ்ந்தாங்க. उन्हें मालूम था कि अब शेर उसने खेत की तरफ फिर कभी नहीं आएगा. அதுக்கு மேல அந்த சைடு அந்த சிங்கம் வந்து அந்த ஃபார்மரோடைய சைடுக்கு அதுக்கு மேல அங்க வந்து வரவே இல்லை. அந்த சமயத்துக்கும் மேல அது வரவே இல்லை, எகைன் அது வரவே இல்லை. I hope everyone enjoyed this lesson and make it useful. Please like, share and subscribe. We'll connect again in next class. Thank you. Happy learnings. Bye.